ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம திருக்குறள் பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருக்குறள் பகுதியில் கடவுள் வாழ்த்து தான் முதல் பகுதி. திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு முதல்ல 10 குறள் திருக்குறளில் எழுதியிருக்காரு. எழுதினதுக்கு அப்புறம் தான் அடுத்து மற்ற குறள்களை பூரா அவர் எழுதியிருக்காரு. நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம கடவுளை வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்த செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே நமக்காக இதை ஒரு முன் உதாரணமாக செஞ்சுருக்காரு. நம்மளும் அதையே பின்பற்றுவோம். சரியா? இப்போ போன வீடியோவில் கடவுள் வாழ்த்து பகுதியில் 5 குறளை நம்ம பார்த்துட்டோம். 5 குறளையும் பார்த்துட்டோம். 5 குறளுக்கான பொருள்களையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் ஆறாவது குறள்லேருந்து 10வது குறள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான பொருள்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 6வது குறள், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது 6வது குறள். ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியினை தவறாது நின்றவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ்வார். 6வது குறளுக்கான பொருள் அதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது குறள். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது. இது 7வது குறள். 7வது குறளுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை தவறாது நினைப்பவர் கல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை போக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8வது குறள். அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கள்ளால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கள்ளால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கள்ளால் பிறவாளி நீந்தல் அரிது. இது 8வது குறள். 8வது குறளுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை தவறாது நினைப்பவர்களுக்கெல்லாம் மற்றவருக்கு மனக்கவலையை போக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து 9வது குறளை நம்ம பார்க்கலாம். கோளில் பொறியில் குணமிலையே என் குணத்தான் தாளை வணங்காத்தளை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தளை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தளை. 9வது குறள். 9வது குறளுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். 8 குணங்களுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தழைகள் கேளாத செவி முதலியவை போல பயனற்றவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடவுள் வாழ்த்துல கடைசி பாடல் 10வது பாடல். பிறவி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது 10வது குறள். 10வது குறளுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவியாகிய பெரிய கடலை கடப்பர். அடையாதவர் அதனை கடக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ கடவுள் வாழ்த்து பகுதியில் இந்த வீடியோவில் நம்ம 6 குறளையும் 6 குறளுக்கான பொருள்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.